ஹாய்ண்ணா. ஹாய். வாட்ஸ் யுவர் நேம்ண்ணா? என் பேர் குரு. சர்வைவலுக்காக இதை கற்றுக்கிட்டேன். நான் சினிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், டேரக்ஷனு. ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்துருக்கேன், இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். சினிமா தான் என்னோடய டார்கெட்டு, டேரக்ஷனு. சரி, சர்வைவலுக்காக இதை கற்றுக்கிட்டு இதை ஈவினிங்கில் இதை பண்ணிகிட்டு இருக்கேன். எத்தனை வருஷம் சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 7-8 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அதான் ஷார்ட் ஃபிலிம் மட்டும் தான் எடுத்துருக்கேன் ஒன்று. இன்னும் யார்ட்டையும் ஒர்க்லாம் பண்ணல. ஸோ இது உங்களுக்கு கேரிகேச்சர் பண்ணதில் எது எப்போலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு? ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதான் சர்வைவலுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுலேருந்து இன்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருது? கொஞ்சம் பற்றாக்குறை. பார்ட் டைம் தானே, நம்ம ஃபுல் டைம் ஒர்க் இல்லைல்ல. சர்வைவலுக்கு வரவு செலவுக்கு அப்படியே கரெக்டாக இருக்குது. என்ன டைமிங்கில் நீங்கள்? ஒரு 10 நிமிஷம். டைமிங் வந்து 3 to 8 மேலே இருக்குது. ஓகே, ரெகுலராக இங்கே தான் பண்ணுறீங்க? ஆமாம், ரெகுலராக இங்கே தான். ஆமாம் ஆமாம். ஓகே, எப்போலேருந்து இங்கே இருக்கீங்க? இங்கே ஒரு 1.5 வருஷமாக, 1 வருஷம் 1.5 வருஷமாக. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, டெய்லி வந்துடுவீங்களா? வெள்ளி சனிஞாயிறு கன்ஃபார்மாக வருவேன். மற்ற நாள் நம்ம ஒர்க்கை பொறுத்து. உங்களோட நேட்டிவ் என்ன, சென்னையா? இல்லை, திட்டக்குடி, விருதாச்சலம் பக்கம், திட்டக்குடி. ஸோ இந்த கேரிகேச்சர் வந்து நார்மலாக யாரும் பண்ண முடியாது. ஆமாம். ஒரு டிராயிங் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, ஸோ ஆர்டிஸ்ட் தான் பண்ண முடியும். ஆமாம். ஸோ இதில் உங்களுக்கு எப்போலேருந்து ஆர்வம் இருந்துச்சு? எப்போலேருந்து? அதான், நான் ஆர்வம்ன்றதை விட வேலைக்கு போகாமல் சர்வைவலுக்காக இதை கற்றுக்கிட்டேன்றேன். ஓகே. இன்ட்ரெஸ்ட்ன்றதை விட இது ஊன்றுகோல் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கேன். சினிமா முயற்சி பண்ணி சர்வைவலுக்கு சிரமப்படும் போது இதை கற்றுக்கிட்டு இது சர்வைவல் பண்ணிட்டு இருக்கேன். சினிமாக்கு வந்ததுக்கப்புறம் கற்றுக்கிட்டீங்க? ஆமாம் ஆமாம். டிகிரி என்ன படிச்சிருக்கீங்க? டிப்ளமோ ஃபைன் ஆர்ட் படிச்சிருக்கேன். ஒரு BA டிகிரி படிச்சிருக்கேன். பேசிக் கேமரா கோர்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். டைரக்ஷன் கோர்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா யாராச்சும் மீட் பண்ணணும்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா? யாராச்சும் ஏரியா ஒர்க் பண்ணணும் ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா? ஏடியாலாம் இனிமேல் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் பிடிச்ச டேரக்டர்னா நெல்சன் அவரை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணால் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குங்களா? கிடைச்சா அண்டாண்டா சொல்லுவோம். ரொம்ப மகிழ்ச்சி தான். சினிமா ட்ரை பண்ணிருக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் போய் அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் யாராச்சும் ஏரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அந்த ஃபஸ்ட்டு இது அதான் கேட்பாங்க. அதான் நம்மள்ட்ட இல்லையே. ஓகே. அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கேன். அதனால தான் ஷார்ட் ஃபிலிம் மூலிமா நம்ம ஸ்கில்லை காட்டுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொரு 1/2 மணி நேரம் ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிஞ்சு. ஹீரோயினுக்கு தான் பட்ஜெட் எகிருது. அதான் நம்ம பட்ஜெட்டில் ஹீரோயின் கிடைக்க மாட்றாங்க. அதனால வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ யாராச்சும் டேரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க வரைக்கும் ஏடிஆர் பண்ணுறதுக்கோ? இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன். அது நிறைய கியூ பெருசாக இருந்ததுனால சரி அந்த ட்ராக் நமக்கு செட் ஆகாதுன்ட்டு நான் அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பக்கம் திரும்பிட்டேன். ஓகே ஓகே. ஸோ இப்போயும் நீங்கள் மூவிஸ் ட்ரை பண்ணுறீங்களா? ஆமாம், நம்ம டார்கெட் மூவிஸ் தான். ஷார்ட் ஃபிலிம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கணும். அது மூலிமா சினிமா முயற்சி பண்ணுறதான் டார்கெட். சப்போஸ் நெல்சன் அவட்ட வாய்ப்பு இல்லைன்னா வேற யாராச்சும் ஆப்ஷன் இருக்கா இவங்க கூட ஜாயின் பண்ணுறதுக்கு? பிடிச்ச டேரக்டர்னு இப்போ கேட்டால் இப்போ இருக்கிற இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நெல்சன். அவரை ரொம்ப பிடிக்கும். அவருடைய ரைட்டிங், அவருடைய மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி டைரக்ஷன் நம்ம ஒன்றும் ஃபேவரெட்னா அவர் தான் சொல்லலாம். ஏதாவது ஒன்று தானே ஃபேவரெட்னு சொல்ல முடியும். எல்லாமே ஃபேவரெட்னு சொன்னால் அது ஃபேவரெட்டே இருக்காது இல்லை. எல்லாரையும் பிடிக்கும். பட் ஆனால் ஃபேவரெட்னா அவர் நெல்சன் ரொம்ப.